ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு நான் லைனிங் ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கிறேன். ஃபோல்டு பண்ணி போட்டதுக்கப்புறமா ஸ்லீவ் நீளம் ஒரு 6 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். வண்ணம் 7.25 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா தையலுக்காக ஒரு 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லைன் போட்டு எடுக்கலாம். இப்போ ஸ்லீவ் கேப் ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம அந்த வளைவு வரைஞ்சி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா நம்ம அந்த ஸ்லீவ்லேருந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதுலேருந்து ஒரு 4.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த இதுலேருந்து 3.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி இந்த மாதிரி வளைவு வரைஞ்சி எடுத்துக்கலாம். வரைஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா கீழேருந்து மேலே ஸ்லீவில் ஒரு 1.5 இன்ச்சு இந்த இடத்துலேருந்து நான் பாயிண்ட் வச்சுக்கிறேன். பாயிண்ட் வச்சுட்டு இந்த மாதிரி ஷேப்பாக நம்ம வரைஞ்சி எடுக்கலாம். வரைஞ்சதுக்கப்புறமா அதை கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மெயின் கிளாத் எடுத்துக்கலாம். மெயின் கிளாத் எடுத்துகிட்டு மெயின் கிளாத் அடியில் வச்சுட்டு லைனிங் அதுக்கு மேலே வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு அளவில் நம்ம தையல் போட்டு எடுக்கலாம். வளைவு வர இடத்துல இந்த மாதிரி ஊசியை குத்திட்டு திருப்பி எடுக்கணும். அப்போ தான் அந்த ஷேப் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்க எக்ஸஸ் இருக்க பீஸை கட் பண்ணிவிட்டு இந்த வளைவு வர இடத்துல இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துக்கலாம். கட் கொடுத்துட்டு இப்போ நம்ம நல்ல பக்கமாக திருப்பி எடுக்கலாம். நல்ல பக்கமாக திருப்பிட்டு நல்ல பக்கத்தில் எண்டில் நம்ம இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு எடுக்கலாம். ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா இப்போ உள்பக்கமாக திருப்பி வச்சுட்டு லைனிங்கை நம்ம அட்டாச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதில் இருக்க எக்ஸஸ் இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம சென்டர்லேருந்து இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டதுக்கப்புறமா ப்ளீட்டை இந்த மாதிரி சென்டர்லேருந்து நம்ம பிடிச்சி எடுக்கலாம். நான் ஒரு 4 ப்ளீட்டு நான் பிடிச்சிருக்கிறேன்.
ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா சைடில் வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். அடுத்த பக்கத்தையும் நம்ம அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்து இது மாதிரி நம்ம 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம கீழே அந்த ஷேப்பு நம்ம வரைச்சிருக்கேன் பாருங்கள், ஸ்டிச் பண்ணியிருக்கேன், அதில் வச்சு நம்ம இதை ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். அதுமாதிரி இப்போ ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து க்ளூ இந்த இதில் ப்ளீட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துல நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பேல் வந்து நான் வந்து ஒயிட் பேல் வந்து நான் வந்து அதில் ஒட்டியேன். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.